தவம் செய்யறான், அரக்கன் அவன். அவன் பேர் துர்கா மா அசுர். தவத்தில் இருக்கிறான். காளி அப்படின்னா தப்புன்னு காளி வந்துட்டான். என்ன, உன்னிடம் ஒரு வரம் வேண்டும், சொல். ஆதிபராசக்திக்கும் போர். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும். சிரிச்சு சொல்ற, ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது. நீ முடியாதுன்னா நான் கையை வெட்டி போடுவேன்னு கையை வெட்டி போடுறான். டே 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 டே, இல்லைன்னா கழுத்தை வெட்டிக்குவேன், மரியாதையா சொல்லு. முடியாதுடா, அவன் போயிட்டான். இவன் கழுத்தை வெட்டிட்டான். அவ பதறி ஓடி வந்து கழுத்தை தூக்கி வச்சுட்டு, என்னடா வேணும் உனக்கு? அவளை கொல்வதற்கு உபாயம் சொல். அவள் சொன்னா தெரியுமா, வானத்திலிருந்து இறங்குவா, எந்த ஆயுதமும் கையில வச்சிருக்க கூடாது. அவளை பார், அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார். பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு. திட்டு. அவளுக்கு திட்டு பழக்கம் இல்லை, மிரள்வா. அப்படி அவளுடைய அழகை, அவளுடைய ஒழுக்கத்தை, அவளுடைய நிர்வாகத்தை, அவளுடைய வீரத்தை, அவளுடைய தைரியத்தை, அவளுடைய எல்லா கல்வி ஆற்றல் எல்லாவற்றையும் நிந்தனை செய்கிறாள். நீ செய். செஞ்சா அவ அப்படியே பலம் இழப்பாள். அப்ப நீ என்ன வேணாலும் அவளை செய்யலான்ட்டு அவ போயிட்டான். அடுத்த நாள் கரெக்டா காலை விடியலில் அப்படி இறங்குறாங்க. மேல இந்த தலைமுடியெல்லாம் அப்படி விரிச்சுக்கிட்டு அம்மன் இறங்குறான். அப்படி இறங்கின உடனே இவன் கரெக்டா ஆரம்பிச்சான் பாருங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷி, நீ எல்லாம் ஒரு சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்னடா இது, போர் புரிய தானே வந்தான், இவன் கெட்ட வார்த்தை சொல்றானேன்ட்டு புரியல அவளுக்கு. அவ அப்படியே வெலவெலத்து போய் இத்துணுண்டு ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு பேசுறான். இத்துணுண்டு ஆயிட்டா பாருங்க. ஆன உடனே உடைவாளை எடுத்துக்கிட்டு அவளை ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தான் பாருங்க. எங்க இருந்தோ வந்துட்டார் சிவபெருமான். சக்தி அப்படின்னாரு. அவன் எழுந்திருச்சு நின்னுட்டா. நான் சொல்லுகிறேன் அடி, நீ பேரழகி, நீ நிர்வாகத்தில் சிறந்தவள், நீ ஆற்றலில் உயர்ந்தவள், நீ அறிவில் சிறந்தவள், எழுந்து போராடு அவனோடு. நான் உடனே எழுந்திருச்சு போராடி அப்பவே கொலை பண்றா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கான்னு பேரு. சிவபெருமான்லாம் வந்து காப்பாற்ற மாட்டார்.